ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ மேட்ரு ரொம்ப மர்மமாக தான் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னடா இது, இந்த டிஎன்ஏவுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அரவிந்த் மூலியமாக அரவிந்த் என்ட்ரி கொடுத்து டிஎன்ஏல என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ கிளியராக சொல்ல போகிறாங்க. இது எல்லாம் எப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்லிக்கு உயிர் உலகம் எல்லாமே வெண்பா தான். அப்படி இருக்கும்போது அடிக்கடி ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க மல்லி. ஓரளவு ஓகே, மனசை தேத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது, ஃபோனும் பண்ணல, ஸ்கூலுக்கும் போய் பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டதுனால மல்லி ரொம்ப மனசு நொந்து போயிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு பண்ணாச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் பயங்கரமா அழுகுறாங்க. என் பொண்ணை என்னையே பேச வேணான்னு வச்சுட்டால, நீங்க இன்னமும் நீங்க சாமி தானா, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. யார் யாரோ என் பொண்ணை என்கிட்ட பிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா சாப்பிட்டாளா, போனாளா, தூங்கினாலான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம நம்ம மல்லி ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. அப்பதான் அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த சைடா யதார்த்தமா அரவிந்த் அந்த கோயிலுக்கு வர்றாங்க. வந்ததுமே மல்லி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தவுமே அரவிந்துக்கு சுத்தமா மனசே சரியில்லை. உடனே மல்லி இங்க என்ன பண்றீங்க, என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அரவிந்த் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அரவிந்த் என்ட்ரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அவங்கெல்லாம் நம்ம அரவிந்துக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இந்த நாடகத்திலே ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் தான். இப்போ மறுபடியும் என்ட்ரி கொடுத்து மாஸ் காட்ட போறாரு. உடனே அவர் கேட்கிறாரு, என்ன விஜய் ஏதாவது கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சா அப்படிலாம் இல்லை அரவிந்த், அவர் என்ன ரொம்பவே நல்லா ராணி மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி என் குழந்தைய ஒருத்தி வந்தா ரேணுகான்ற பேர்ல எல்லா டீட்டெயிலுமே சொல்லி முடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம மல்லிக்கு அரவிந்த் அவங்க போன்ல இருந்து எதுவும் எடுத்து காட்டுறாங்க. அதை காட்டினாதாங்க தெரிய வருது, அதில் தான் ஒரிஜினல் டிஎன்ஏவே இருக்குது. கதிரேசனோட ஒரிஜினல் டிஎன்ஏவும் இந்த சுடரோட ஒரிஜினல் டிஎன்ஏவும் இருக்குது. அதில் 1% கூட கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. அப்போ தான் கேட்குறாங்க, இந்த டிஎன்ஏ உங்ககிட்ட எப்படி, இதெல்லாம் என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல அரவிந்த், தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த டிஎன்ஏ ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இங்கே ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல உங்கள் வீட்டில் உள்ளவங்க, அவங்க தான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நிறைய பேமெண்ட் கொடுத்து வியாபாரம் பேசிட்டு போனாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எனக்கு நீங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஏதோ அவங்க குடும்பத்துலேருந்து வேற யாருக்கும் சொல்கிறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி உங்கள் லைஃப் இவ்வளோ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது, என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இதுதான் உண்மை, நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ராஜேஸ்வரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு போனாங்க மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இதை கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மல்லி, இதை நீங்கள் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போவேன், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். இதுக்கு விஜய் நம்பவே மாட்டேன்றாருல, அவருக்கு ஒரு பிளான் பண்ணி நம்ம நிரூபிப்போம். இது ரேணுகா தான் சுடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபித்து காட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுதான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேனே, எதுவுமே சரிப்பட்டு வரலையே. அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் அரவிந்த் பண்ண முடியும்னு கேட்கும்போது அரவிந்த் சீக்கிரட்டாக சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க. சொன்னதுமே எனக்கு இந்த பிளான் ஓகே தான் அரவிந்த், நீ மாஸ் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க. அப்போவும் என் வாழ்க்கையை நீங்கள் தான் கொடுத்தீங்க, இப்போவும் என் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்குறீங்க. உண்மையிலுமே உங்களை கடவுள்ன்றதா என்னன்னு எனக்கு தெரியல, என் லைஃப்பில் கிடச்ச உண்மையிலுமே நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷன் தான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சுத்தமாக அவங்களுக்கு புரியல. மல்லிகை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. விஜய்க்கு உங்களுக்கும் விஜய்க்கும் உங்களோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்து அந்த ரேணுகாவுக்கு, அதாவது சுடர்ன்றவளுக்கு என்ன தண்டனை வழங்க முடியுமோ எல்லாத்தையும் நான் வழங்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க நம்ம மல்லி. இப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி வருது அரவிந்த், நீங்கள் சொல்லவுமே ரொம்ப ரொம்ப நன்றி அரவிந்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
பரவாயில்ல மல்லி இருக்கட்டும், உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு உங்களை நினச்ச இடத்துல வேறு யாரையும் வைக்க முடியல மல்லி, அதனால நான் வந்து கல்யாணம் பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுமே. என்ன அரவிந்த் இப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணிவிட்டு நான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. சரி நான் வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்ல, என் நம்பர் வச்சுக்கோங்க, எப்போ வேணால் தேவைப்படும், எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம என்ன தான் ஒரு முடிவு பண்ணோம் இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அரவிந்த் சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ நடந்துட்டுருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாத்தையும் எப்படி சமாளித்து சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும்னு நான் நம்புகிறேன். அரவிந்த் வந்து சொன்ன பேச்சை கண்டிப்பாக வந்து செய்கிற ஆள் தான். ஏன்னா அரவிந்த் கல்யாணத்துலேயே மல்லி அவ்வளோ பிடிச்சுமே மல்லிக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்த ஒரு அரவிந்த் இப்போ வந்து மல்லிக்காக இந்த வேலையும் பண்ண தான் போகிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்க. அப்புறம் மல்லி அரவிந்தோட காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா விஜயை கல்யாணம் பண்ணியிருக்கிற நேரம் நம்ம மல்லி வந்து அரவிந்த கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பாங்க போல். வெண்பாக்காக கல்யாணம் பண்ணாங்க சரி, ஆனால் விஜய் வந்து சரியாக மல்லி சொல்கிறத காதலையும் எடுத்துக்கவும் மாட்றாங்க, எதுவுமே வந்து பண்ணவும் மாட்றாங்க. இதனால் என்ன நடக்க போகுது, எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து மாறும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புகிறீங்க, எந்த மாதிரி நடக்க போகுது, என்ன தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. ஒரு ஸ்லோவில் முத்து வேற உளுந்துக்கிட்டே போகுது. ஓகே, பை 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 பை. அந்த பாட்டு இதில் கேட்குமா? எத்தனை பேர் சொன்னீங்க?